आईफोन जीतने के लिए तैयार हो जाओ। सोनिक देखो आईफोन जीतो कॉन्टेस्ट सोमवार से शुक्रवार सुबह 10 बजे से 12 बजे तक सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. இது எந்த இடம்? அடே மோட்டோ மோட்டோ சீக்கிரம் எந்திரிடா, நான் தான் கூப்பிடுறேன். என்னடா பாத்துலோ, அத சேவலன்னு கோவவே இல்லல்ல. தூக்கம் பயங்கரமா வருதுடா பாத்துலோ. கொஞ்ச நேரம்டா நல்லா தூக்கிட்டு வரடா, அதுக்குள்ள நீ டீ போட்டு வந்து எழுப்பி தூங்குற. மோட்டோ இங்க சேவல் குயில் எல்லாம் எதுவும் கூவாது. இங்க இருக்கிறத பூரா இவங்களே தின்னுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்திரிடா, இது ஒன்னும் புர்பரி நகர் கிடையாதுடா. ஐயோமா, இது என்னது? ஹலோ, இது உனக்கு என்னது தெரியுமா? அட, உங்களுக்கு தெரியாதா? இதோட சத்தத்தை கேட்டுதான் கடல்ல உள்ள எல்லா பிராணிகளும் காலையில முழிப்பாங்க. நீங்க புதுசா வந்திருக்கீங்களா என்ன? பத்துலு கேட்டியாடா? அங்க பாடுற அதான்டா கடல் சேவலு. இங்க எல்லாமே இருக்குடா பத்துலு. ஆமா, இத்தனை பேரும் ஒரே டைரக்ஷன்ல எங்க தான் போய்கிட்டு இருக்காங்க? இப்பதான் ஒரு வேல் வாயில கோல்டு ஃபிஷை எடுத்துட்டு போறது என்னோட கண்ணால பார்த்தேன் சார். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுங்க. பத்துலு, அந்த வேல்ஸுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் சுத்தமா தெரியாதுல்ல. நாம சூப்பரா பத்துலு. வேல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ற விஷயம் நமக்கு தெரியல நினைச்சுக்கிட்டு இருந்தா, வேல்ஸ் நம்ம பின்னாடி வர விஷயமே நமக்கு தெரியாம போயிடுச்சு. என்னையா பண்றது? மாட்டிக்கிட்டோம். இப்ப எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லுங்க. ஏன் ஐயோமா, நம்ம எத்தனை தடவை வாரத்துல இருந்து கீழே விழுறது, அப்புறம் இந்த பெருச்சம்பழத்தெல்லாம் பொறுக்கிறது. சிங்கம் சார், உங்களுக்கு வேற வார்த்தையே கிடைக்காதா? ஏற்கனவே பசியில் இருக்கிற இதுல நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு. மோட்டு பத்லு, நீங்க வந்துட்டீங்களா? உங்களை மறுபடியும் பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. இங்க பாத்தீங்களா, எனக்கு என்னோட ஃபேமிலி திரும்ப கிடைச்சிருச்சு. வாவ், சூப்பர். உனக்கு உன்னோட குடும்பம் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட மொத்த குடும்பத்தையும் நீங்க காப்பாத்துவீங்களா? தங்க குட்டி, நீ உன் நம்பிக்கையை இழக்காத. ஆமாடா தம்பி, நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிச்சயமா உன்னோட குடும்பத்தை விடுவிப்போம். வாங்க மகாராணி அவர்களே, உங்களுடைய நீண்ட நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. நீங்க காத்துக்கிட்டு இருந்த நேரம் முடிஞ்சு போச்சு. இனி நீங்க கோல்டு கலரா மாற தயாரா இருங்க. சயின்டிஸ்ட், இதுக்கு மேலே என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நீங்க என்ன செய்யணுமோ அதை சீக்கிரம் செய்யுங்க. அப்படியே செய்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட எக்ஸ்பெரிமெண்டோட அவுட்புட் தெரிய போகுது. மோட்டு பத்லு, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இப்ப நான் பாக்குறதுக்கு தக தகன்னு மின்னிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ எது வேணாலும் கேளு சயின்டிஸ்ட், எது வேணாலும். ரொம்ப ரொம்ப நன்றி ராணி அவர்களே.
இல்ல உங்களுக்கு இப்படி நடக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. அட இவங்க எல்லாரும் இந்த இடத்துக்குள்ள எப்படி வந்தாங்க? இவங்க எல்லாரையும் சீக்கிரமா வெளியில எடுத்து என்கிட்ட கொண்டு வாங்க. வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டீங்க. என்னோட ஆராய்ச்சியும் என்னோட கண்டுபிடிப்பையும் பார்த்துட்டு போங்க. இன்னையில இருந்து இந்த 7 கடல்லையும் நான் மட்டும்தான் கோல்டன் ஆக்டோபஸ் ஆயிருப்பேன். இதுக்கு முன்னாடியே யாரும் இப்படி இருந்ததில்ல, இதுக்கு மேலேயும் இருக்க மாட்டாங்க. என் அன்பான ராணி, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ உன் ஒருத்திக்காக எத்தனை கோல்டு ஃபிஷ்ஷோட நேரத்தை பறிச்சிட்ட. நான் செஞ்சதுல என்ன தப்பு சொல்லுங்க, என்ன தப்பு? அவங்க என்னைக்காவது என் குழந்தைய பத்தி யோசிச்சிருக்காங்களா? அப்படி இருக்கும்போது நான் ஏன் இவங்கள பத்தி யோசிக்கணும்? நீங்க அதை மறந்துட்டீங்களா மகாராஜா? எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த கோல்ட் ஃபிஷ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்னோட சின்ன குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை எப்படி என்னால மறக்க முடியும்? உங்க பையனை கோல்டு ஃபிஷ் தூக்கிட்டு போயிடுச்சுங்களா? ஆமா, பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சின்ன பையன் விளையாடிக்கிட்டு இருந்தா. அப்ப இந்த தங்க மீன் கூட்டம் அவனை தூக்கிட்டு போயிடுச்சுங்க. கோல்டு பீசஸ் எல்லாம் ஒரு கூட்டம் தூக்கிட்டு போயிடுச்சா? இந்த விஷயத்தை நான் இதுக்கு முன்னாடி எங்க கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன் மேடம். நான் மகாராணி கிட்ட சொல்லிடுவேன், கோல்டு ஃபிஷோட ஒரு கூட்டம் வந்து உங்களை தூக்கிக்கிட்டு போயிடுச்சுன்னு. அதோட உங்க கதை முடிஞ்சிடும். ஞாபகம் வந்துடுச்சு மகாராணியே. இந்த விஷயத்தை நம்ம தளபதி ஆக்டோபஸ் உங்ககிட்ட சொன்னாரா என்ன? ஆமா, அவர்தான் என்கிட்ட சொன்னாரு. ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மகாராணி அவர்களே, நீங்க தப்பான கருத்துக்கு ஆளாயிட்டீங்க மேடம். இதே விஷயத்தை தான் உங்க தளபதி எங்க கிட்டயும் சொன்னாரு மேடம். அதனால இந்த விஷயத்தை நான் அடிச்சு சொல்ல முடியும் மேடம். உங்க மகன் காணாம போனதுக்கு காரணம் நிச்சயமா அவர்தான் மேடம். பாவம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழி பாவம் இவர் மேல விழுந்துருச்சு. அவர் எனக்கு ரொம்ப விசுவாசமானவர். நீங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாரையும் சிறை பிடிங்க. நீங்க என்னோட நண்பர்கள் அப்படி பண்ண முடியாது. பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது சின்ன பசங்க பேச இருந்து போ. ஒரு நிமிஷம், உன் கழுத்துல இந்த அடையாளம் எப்படி? யார் நீ? இது என் கழுத்துல சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு. இது எங்க பரம்பரை அடையாளம். அப்படின்னா நீதான் என்னோட குட்டி ஆக்டோ. அப்படின்னா நீதான் என்னோட மக. வாழ்த்துக்கள் மகாராணி அவர்களே. எக்ஸ்பெரிமெண்ட் முடிய இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். வந்து உக்காருங்க, நான் இதை சீக்கிரம் முடிச்சிடுறேன். 4 நாள் நிலா வெளிச்சம் மறுபடியும் இருண்டுடும். என்னோட தங்க நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல இல்ல, இங்க என்ன நடக்குது? மகாராணி அவர்களே, இந்த விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நீங்க கோல்டன் ஆக்டோபஸா மாறணுங்கிறது என்னோட கனவு. நீங்க வெறும் பலியாடுதான். என்னோட சோதனைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. உங்களுக்கு தங்க ராணி ஆசைய காட்டி காட்டி என்னோட எல்லா சோதனைக்கு உங்களை ஆளாக்கிட்டேன். இப்ப நான் தான் மாற போறேன். நான் மாற போறேன். தி கிரேட் கோல்டன் ஆக்டோபஸ் ஆஃப் த சீ. இவங்க எல்லாரையும் பிடிங்க. நீ ஒரு நம்பிக்கை துரோகி. துரோகி, நம்பிக்கை துரோகி, என்ன பேர் வேணாலும் சொல்லி கூப்பிடு. போங்க, அவங்க கைய கட்டி போடுங்க. 4 நாள் நிலா வெளிச்சம், அப்புறம் இருண்டுடும். யோ சயின்டிஸ்ட், ரொம்ப சந்தோஷப்படுறியா? நினைச்சத சாதிச்சிட்டோம் நினைக்காத. நிச்சயமா நான் உன்னை இங்கிருந்து சும்மா விட மாட்டேன். இந்த மோட்டு விட மாட்டான்டா உன்னை. அவங்கள பிடிக்க. என்னோட பல வருஷ கனவு வீணா போய்கிட்டு இருக்கு. கோல்டு ஃபிஷ்களை தப்பிச்சு போகாம தடுத்து நிறுத்துங்க. நண்பர்களே, மோட்டுவும் பத்லுவும் நம்ம எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள நம்ம காப்பாத்தணும். வாங்க, நம்ம போய் உதவி செய்யலாம்.
என்னோட கனவு நனவாகணும். இந்த கடலுக்கு நான் தான் மகாராஜாவா முடி சூடணும். புடிங்க அவங்கள. உங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்ல ரொம்ப சந்தோஷமா இல்ல வருத்தமா இருக்கு. இப்ப ராஜாவோட உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. அவரால் ரொம்ப நாள் உயிரோட இருக்க முடியாது. என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டேன். மகாராணியால தனியால என்னதான் சமாளிக்க முடியும். அதனால இந்த கடல் ராஜாவான பொறுப்பை நானே ஏத்துக்கிட்டு கிரீடத்தை சூட்டிக்கிறேன். என்ன பண்றது, வேற வழி இல்லையே. நிறுத்துங்க. யோ சயின்டிஸ்ட், உனக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்கு சொல்றேன் கேளு. இன்னைக்கு உனக்கு அந்த கிரீடம் கண்டிப்பா கிடைக்காது. என்ன தடுக்க உங்க 5 பேரால முடியுமா? இங்க பாருங்க சயின்டிஸ்ட், நாங்க ஒண்ணும் தனியா வரல. எங்களோட படை எல்லாமே எங்க பின்னாடி வந்து இருக்கு. இதுதான் உங்க படையா? இத்தனை வருஷமா அவங்கள காப்பாத்திக்க அவங்களாலேயே முடியல. இன்னைக்கு என்ன எதிர்த்து நிக்க போறாங்களா? தம்பி சயின்டிஸ்ட், இத்தனை வருஷமா நீ கண்ட எல்லா கனவுகளையும் இந்த கோல்டு ஃபிஷ் காலியாக்க போகுதுடா. கம் ஆன், அட்டாக்! பயப்படாதீங்க தங்க குட்டிகளா. தண்ணியால இருந்துட்டு அந்த சயின்டிஸ்டால ஒண்ணும் பண்ண முடியாது. மோட்டோ அவரு தனியா இல்ல. அட அவன் கூட யார் நிக்கிறான் நான் பாக்குறேன். நீயா தல, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இது என்னோட சொந்த பெட்டு. இதை என்னோட எக்ஸ்பெரிமெண்டால இவ்வளவு பெருசா வளர்த்திருக்கேன். நான் என்ன சொல்றேனோ அது இது செய்யும். உன்னோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடு. யோ, என்னையா லஞ்ச்? அதுக்கு என்னத்தை சாப்பிட போகுது? பர்மிஷன் நாட் கிராண்டட். ஆக்டோசரஸ், நீ நேரா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இது எங்களுக்குள்ள நடக்கிற யுத்தம். இதுல நீ தலையிட கூடாது. அப்புறம் அவ்வளவுதான். இதுவரைக்கும் நான் வாயில ஜீவன் மேல கை வச்சதுடா. ஆனா உனக்கு பாடத்தை கத்து கொடுக்க அதை நான் மீற போறேன்டா. மோட்டோ, மோட்டோ, எந்திரா 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 எந்திரா. மோட்டோ நல்லா இருக்கேடா மோட்டோ. கேளுங்க வேல் மீன்களே, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. எங்களுக்கும் உங்களோட உதவி தேவை. கண்டிப்பா உதவி செய்யறோம். ஏன்னா அந்த சயின்டிஸ்டால நாங்களும் பல தொல்லையை அனுபவிச்சிருக்கோம். அதாவது என்ன பண்றீங்கன்னா ஒரு 7-8 சமோசா மட்டும் சூடா வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஆனா எனக்கு சமோசா எங்க இருந்து கிடைக்கும்? அத பத்தி நீங்க ஏதோ பெருசா கவலைப்பட்டுக்காதீங்க. எல்லாத்தையும் சிங்கம் சார் பாத்துக்குவாரு. நீங்க அவரை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணுங்க. சிங்கம் சார், உங்க கடமையில கண்ணும் கருத்துமா இருங்க சார். ஐயோ அம்மா, இந்த சமோசாக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரம் போ. மோட்டு, இந்த சமோசா
ஐயா ஆக்டோசரஸ் கண்ணா, நீ யாருன்னு காட்டிட்ட, இப்ப மோட்டு யாருன்னு காட்டுற, வாடா. மோட்டு ஏய் இங்க வா, போய் அவனை சீக்கிரம் புடி. என்ன விடி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு இதுக்கான தண்டனை கிடைக்கும். விடி என்ன, என்ன அடிக்காத, வேண்டாம் 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 வேண்டாம், என்ன விட்டுருங்க விட்டுருங்க, திருப்பி தாங்க முடியல, என்ன விட்டுருங்க விட்டுருங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆக்டோ ஜாக்சன், நாங்க உன்னை விடுதலை பண்றதுக்கு வந்துட்டோம். வாட வாட என் செல்லம். இந்த வருது பாரு. ஐயோமா, இந்த சிங்கத்தை பிடிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, அது நடக்காத காரியம். இந்த வாய்க்க இட்லி, தோசை, சாம்பார், ஆப்பம். சிங்கம் சார், நாம இவங்கள ஒண்ணுமே பண்ணாம ஒரு வழி பண்ணிட்டேன் பாருங்க. சிங்கம் சார், நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்க ரொம்ப பெரிய ஆளுதான். ரிங்க ரிங்க ரோசஸ் இருக்கியா? ரிங்க ரிங்க ரோசஸ். எப்படி இருக்கு, தலை சுத்துதா? சுத்தி சுத்தி வந்தீங்க, தப்பான வேலையை செஞ்சீங்க. இவ்வளவு பெரிய உடம்பு இருந்து ஒண்ணு வேலைக்கு ஆகலையே. இப்ப நான் தான் ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். அப்படியா? இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னு நீயே பாரு. என்னது தலைக்கு மேல? வேண்டாம். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், அடிக்க வேண்டாம் வேண்டாம். விட மாட்டவங்கள. இந்த ஆட்டம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது, ஜாலி. டாடா பாய். இனிமேல தப்பு ஏதாவது பண்ணுவியா சொல்லு. சயின்டிஸ்ட் கண்ணா, ஓ ஆக்டோசரஸ் கதை புஷ் ஆயிடுச்சு. இனி நீ நானும் தான் 1-on-1 மோதி பார்க்கலாமா? மோட்டு ரெடி. இனிமேல எங்க ஃபைட் பண்றது? என் கனவு தான் இடிச்சு தூள் தூள் ஆயிடுச்சு. கோல்டு ஃபிஷ்ஷையும் விடுதலை ஆக்கிட்ட, இந்த பிரம்மாண்ட ஆக்டோபஸையும் ஸ்மால் ஆக்கிட்ட. இனிமே ஒண்ணு இல்ல. அப்ப புரிஞ்சு போச்சு, எங்க வாழ்க்கையில எப்பவுமே நிலா வெளிச்ச பிரகாசமா இருக்கும். ஓ வாழ்க்கை இனி இருண்டுதான் இருக்க போகுது. முடியல. மோட்டு பத்லு, என்னையும் மன்னிச்சிடுங்க. நான் ரொம்பவே பேராசைப்பட்டுட்டேன். ஆனா உங்களாலதான் என்னோட மகன் எனக்கு திரும்ப கிடைச்சான். அப்புறம் தங்க மீன்களே, உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ அம் சாரி. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. மோட்டு பத்லு, நீங்க செஞ்ச உதவிக்கு என் சார்பிலையும் என் குடும்பத்து சார்பிலையும் பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். பிரிஞ்சு போன எங்க குடும்பத்தை மறுபடியும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கீங்க. தேங்க் யூ மோட்டு பத்லு. மோட்டு பத்லு, என் கூட அப்பப்ப டான்ஸ் பண்ண வருவீங்கல்ல? நிச்சயமா வருவா ஆக்டோ, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி நாம ஏன் ஒரு குட்டி டான்ஸ் போடக்கூடாதுங்கிறேன்.
Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.